எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஜான் கிரே அவர்கள் எழுதின ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய், பெண்களின் பூர்வீகம் சுக்கிரன். 10 அத்தியாயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 11வது அத்தியாயத்தை இன்னைக்கு பார்ப்போங்க. 11வது அத்தியாயத்துடைய தலைப்பு உங்கள் உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்துவது எப்படி? இதுதாங்க 11வது அத்தியாயம். இந்த எதிர்பாலினர்கள் இருக்காங்க இல்லையா? ஆண், பெண், கணவன், மனைவி 2 பேர் இருக்காங்க இல்லையா? அவர்கள் கொடுக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வேறங்க. எடுத்துக்காட்டா ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா ஆண்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்க? அதிகப்படியான அக்கறை, புரிந்து கொள்ளுதல், அன்பானவனாக நடந்து கொள்ளுதல், அதெல்லாம் தான் ஒரு பெண் வந்து ஒரு ஆண்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட இருந்து என்னென்னலாம் எதிர்பார்ப்பான்? நம்பிக்கை, ஏற்றுக்கொள்ளுதல், பாராட்டு, ஊக்குவிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு ஆண் வந்து எதிர்பார்ப்பாங்க. இது போக நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையோ அப்பெல்லாம் ஏமாற்றங்கள் வருங்க. இந்த ஏமாற்றங்கள் வந்து கோபம் வருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கோபம் வந்து கொப்பளித்து கொண்டே இருக்கும். அந்த கோபம் வந்து கொப்பளிச்சு கொப்பளிச்சு டேங்க் வந்து ஃபுல் ஆயிரும். இந்த மாதிரி கோபம் இருபாலருக்குமே வருங்க. இந்த மாதிரி உச்சத்துக்கு போறப்ப பெண் வந்து ஆண் நிறைய விஷயங்கள் அவளுக்காக பண்ணியிருந்தாலும் கூட தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து அவனுக்கு கோபம் கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பெண் மேல ஒரு அக்கறை இல்லாத தன்மை, கீழ்த்தரமாக அவளை வந்து பேசுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் 2 பேருமே அவங்கள அறியாமலே பண்ணிருவாங்க அப்படின்றாருங்க ஜான் கிரே அவர்கள். இதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு உத்தி சொல்றாருங்க. அதுதான் இந்த சாப்டரோட சாரமே. அதாவது காதல் கடித உத்தி அப்படின்னு சொல்றாருங்க. இந்த காதல் கடித உத்தி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வேகம், அதாவது உங்களை அறியாமலே நீங்க வந்து பேசிடுறீங்க, கண்ணாப்பின்னான்னு பேசிடுறீங்க, குறை கூறுறீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். ஒரு டேங்க் ஃபுல்லா கோபம் இருக்கிறப்ப இந்த காதம் எழுதக்கூடிய உத்தி, இந்த டேங்க் ஃபுல்லா கோபம்லாம் என்னங்க? ஒரு எதிர்மறையான எண்ணம், நம்ம எதிர்பாலினர் மேல ஒரு நேர்மறையான எண்ணம் இருந்தா பரவாயில்லைங்க. ஒரு எதிர்மறையான எண்ணம் வந்து கோபம், அந்த கோபம் வந்து டேங்க் ஃபுல் ஆகி கொப்பளிச்சு வர்றதுக்கு முன்னாடி இந்த கடிதம் எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கடிதம் வந்து ஒரு வடிகால் மாதிரி இந்த டேங்க் ரொம்ப விடாம தடுத்துரும். உங்களுடைய உறவுகள்ல விரிசல் ஏற்படாம அது தடுக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கோபம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அந்த கோபத்துல நீங்க வந்து பேசுறீங்க, கண்ணா பின்னான்னு பேசணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு லெட்டரை எழுதுனீங்கன்னு வச்சுக்கங்களேன். எழுதிட்டு நீங்க படிச்சு பாக்குறப்ப இப்ப என்ன நடந்து போச்சு, இவ்வளவு கேவலமா நம்ம பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு தெளிவு வரும், ஒரு விழிப்புணர்வு வரும். இது இருபாலருக்குமே உண்டு. நம்மளுக்காக அவன் இவ்வளவு செஞ்சிருக்கான், அப்புறம் ஏன் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி எழுதுனதுக்கு அப்புறம் அது தெளிவு வரும். மனசாலையும் இதை நினைத்து பார்க்கலாம், அது கொஞ்சம் கஷ்டங்க. நீங்க மனசுல நினைச்சு பாக்குறப்ப நேர்மறையான எண்ணங்கள் வராதுங்க. நீங்க எழுதி அதை படிச்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ இவ்வளவு நேர்மறையான எண்ணங்கள் அவன்கிட்ட இருக்கு, ஏன் இப்படி எதிர்மறையா நம்ம எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறோம், அவனை எது குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இது வந்து 2 பாலருக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த கடிதம் எழுதக்கூடிய உத்தி அப்படின்றது 3 நிலைகள் சொல்றாரு ஜான் கிரே அவர்கள். இதாங்க இந்த அத்தியாயத்துடைய சாரமே. 3 நிலைகள். அதுல முதல் நிலை என்ன அப்படின்னா 3 பேர் வச்சிருக்காங்க. முதல் நிலைக்கு பேரு காதல் கடிதம். காதல் கடிதம் எழுதுறது. இரண்டாவது நிலையில பதில் கடிதம் எழுதுறது. 3வது நிலையில இந்த காதல் கடிதம், பதில் கடிதம் எழுதுறது இல்லையா, 2ஐயும் வந்து பகிர்ந்து கொள்றது. உங்களுடைய சக உறவுகள் இருக்காங்க இல்லையா, ஆண் பெண் எதிர்பாலினர் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நீங்க எழுதின காதல் கடிதம், பதில் கடிதம் 2ஐயுமே பகிர்ந்து கொள்றது. இதுதாங்க 3 நிலைகள். இந்த காதல் கடிதம், பதில் கடிதம், இந்த 2 விஷயத்திலையும் ஒரு 5 விஷயம் அடக்குங்க. என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கோபம், உங்களுடைய வருத்தம், உங்களுடைய பயம், உங்களுடைய பின் வருத்தம், அடுத்து காதல். பின் வருத்தம்னா ஒண்ணும் இல்லைங்க, வருத்தத்திற்கு பிந்தைய பகுதி தான். ரிக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க கோபம் ஆங்கர், தென் வருத்தம் சேட்னஸ், தென் பயம் ஃபியரு, பின் வருத்தம்னா ரிக்ரெட், தென் காதல் லவ். இந்த ஆர்டர்ல நீங்க வந்து எழுதணுங்க. உங்களுக்கு எதிர்ப்பாளினர் மேல என்ன கோபம், அவர் செஞ்ச ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து வருத்தத்தை ஏற்படுத்துகிறது, நீங்க கண்ணா பின்னான்னு கத்துறது எனக்கு பயத்தை உண்டு பண்ணுது, நீங்க இப்படி நடந்துக்கிறது எனக்கு வந்து பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறது. தென் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணா எனக்கு ரொம்ப சங்கடமான ஒரு சூழலா இருக்கு. அதாவது வருத்தம்லாம் போயிடும், ஆனாலும் அதை நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல். நம்ம பெண்கள் வந்து அலைகளை போன்றோன்னு சொன்னோம் இல்லையா, ஒரு மேல உச்சிக்கு போனப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு மறுபடியும் கீழே டமால்னு போய் மோதுவா தரையில அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து பின் வருத்தம். அடுத்து ஒரு காதல். இதெல்லாம் இருந்தாலும் கூட எனக்கு உங்கள் மேல மரியாதை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த காதல் கடிதத்துல இந்த 5 எழுதணும்.
இதாங்க முதல் நிலை. அந்த இரண்டாவது நிலை என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காதல் கடிதத்துல இதெல்லாம் எனக்கு கோவம் உங்க மேல, இதெல்லாம் பயம் அப்படின்னு எழுதுறோம் இல்லையா? அதற்கு ஒரு பதில் கடிதத்தை நீங்களே எழுதணும். இப்ப ஒரு கணவன் காதல் கடிதம் எழுதுறான்னு வச்சுங்களேன் அவனுடைய மனைவிக்கு. அந்த மனைவி என்ன மாதிரியான பதில் சொன்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு பதில் கடிதத்தை நானே எழுதணும். அதாவது கணவனே எழுதணும். நான் இந்த மாதிரி விஷயத்துக்காக கோவப்பட்டிருக்கிறேன். இது நம்மளுடைய உறவுகள் பாதிச்சிருக்கு. நான் அப்படிதான் சத்தம் போடுவேன். நீ அதை கண்டுக்காத, கொஞ்சம் கண்டுக்காம விட்டுரு. இந்த இதெல்லாம் நீ நினைச்சு வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இதை மாற்றிக்கொள்வேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு நீ ஒருவள் தான் என்னுடைய உறவு. நான் உன் கூட தான் இருக்கேன். நான் உன்னோட இருக்கிறப்ப தான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடைசியா அந்த லவ்ல கொண்டு முடிக்கணுங்க. பதில் கடிதத்தை அவங்களே எழுதணும். இந்த மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா, இந்த கடிதம், காதல் கடிதம், பதில் கடிதம் இருக்குல்ல, ரெண்டையும் அவங்களுடைய எதிர்பாலினர்கிட்ட சமநிலையில உட்கார்ந்து பகிர்ந்து கொள்ளணும். பகிர்ந்து கொள்றதுல நிறைய நிலைகள் இருக்குங்க. அதுல ஒரு அஞ்சு ஸ்டேஜ் சொல்றாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல், டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இப்ப காதல் கடிதம், பதில் கடிதம் ரெண்டுமே ஒரு ஆண் எழுதுறான் ஒரு பெண்ணுக்காக, அதாவது கணவன் எழுதுறான் மனைவிக்காக அப்படின்னா, ரெண்டையுமே அவனே எடுத்து படிச்சு காட்டுறது. அவனுடைய காதல் கடிதம் எடுத்து படிச்சு காட்டுறது, அவனுடைய பதில் கடிதம் எடுத்து படிச்சு காட்டுறது, இப்படி பண்ணலாம். இல்ல ரெண்டையுமே அவனுடைய மனைவிட்ட கொடுத்து அவளை சத்தமா படிச்சு காட்ட சொல்லலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குங்க. இவன் காதல் கடிதம் படிச்சுட்டு பதில் கடிதம் படிக்காம, பதில் கடிதத்தை படிச்சுட்டு காதல் கடிதத்தை படிக்கலாம். இல்லாட்டி அவள்கிட்ட ஃபர்ஸ்ட் பதில் கடிதத்தை கொடுத்து பதில் கடிதத்தை படிக்க சொல்றது, அதுக்கப்புறம் காதல் கடிதத்தை படிக்க சொல்றது. இல்ல கடைசி இன்னும் உங்களுக்கு 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து அந்த கடிதத்தை சத்தம் போட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கடிதத்தை கொடுத்துட்டு ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கலந்து பேசிக்கிறாங்க. இந்த கடித உக்தி அப்படின்றது என்ன, ஒரு விழிப்புணர்வுக்காக தாங்க. நீங்க கடிதம் எழுதவே உங்களோட மனசு மாறிடும். இதுக்காகவா நம்ம இப்படி இவ்வளவு கேவலமா பேசணுமா, இதுக்காக இப்படியெல்லாம் அவனை குறை சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இரு பாலினருக்குமே அந்த மனது, அதாவது அதாங்க அவர் என்ன சொல்றாரு, வடிகால் அப்படின்றாருங்க. அப்படியே மேல போய் கொப்பளிச்சு பொங்கி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த கடிதத்தை எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கோபம் எல்லாம் எங்கேயாவது கரைஞ்சு ஓடிடும். கடைசியா இருக்கிறது அன்பு, காதல் மட்டும்தாங்க இருக்கும். அது மட்டும் கீழே செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்றாருங்க. இதுதான் இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம சுருக்கமா சொல்லியிருக்கிறோம். நீங்களும் புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கீழே எழுதுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.